போது ஓகே எப்படி பண்ண போகுது பை ஃபீடிங் இன்புட் டேட்டா. ஓகே வித்தவுட் இன்புட் டேட்டா மஷினால ஒர்க் பண்ண முடியுமா? ஆப்வியஸ்லி நோ. ஓகே சோ இதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். இதுக்கு எக்ஸாம்பிள் தேர் ஆர் அ லாட். ஓகே அலெக்ஸா எடுத்துக்கோங்க. ஓகே தேர் ஆர் லாட் ஆஃப் வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குல்ல, அலெக்ஸா இருக்கு, சிரி இருக்கு. சிரி பிளே தி சாங் அப்படின்னா ஒர்க் ஆகுது இல்ல. ஈவன் சாட் ஜிபிடி, இதுல என்ன வேணா நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஓகே அண்ட் தே வேர் ஆல்சோ நாட் கோயிங் டு ஆஸ்க் ஹவு சாட் ஜிபிடி இஸ் ஒர்க்கிங் யூசிங் ஏஐ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்க மாட்டாங்க. பட் சின்ஸ் உங்களுக்கு ஏஐயோட அப்ளிகேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும், தட் இஸ் மெயின் மோட்டிவ். ஓகே சோ இப்போ ஏஐனா என்ன? ஓகே டைப்ஸ் ஆஃப் ஏஐ. டைப்ஸ் ஆஃப் ஏஐனா என்னென்ன டைப்ஸ் இருக்கு? 3 டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஃப்ரம் ஏஐ வந்து ஃபவுண்ட் பண்ண டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன டிஃபரெண்ட் டைப்ஸ்னா ஒன்லி 3 டிஃபரெண்ட் டைப். ஓகே நேரோ ஏஐ, ஜெனரல் ஏஐ, சூப்பர் ஏஐ. Based on the performance of that AI machine, they have categorized these 3 category dama. Okay, one is narrow abdina if only one ஒரே ஒரு specific task. For example இப்ப Siri na எடுத்துக்கோங்க. Okay இப்ப Siri ங்கிறது என்ன பண்ணும்? If we are asking if we are asking Siri just call this person or Siri அலாரம் புத்தி அலாரம் அப்படின்லாம் சொன்னோம்னா நம்ம சொல்ற ஒர்க்கை மட்டும் தான் பண்ணும். இன்கேஸ் இஃப் ஐம் ஆஸ்கிங் சிரி சிரி ஜென்ரேட் ஒன் பிபிடி ஆர் சிரி ஜென்ரேட் ஒன் கோட் அப்படின்னா பண்ணுமா? பண்ணாது. ஏன்னா சிரிங்கிறத ஏஐ வந்து இட் இஸ் யூஸ் டு டூ ஒன் டெடிகேட்டட் டாஸ்க். ஓகே ஒரு ஸ்பெசிஃபைட் டாஸ்க் பண்றதுக்கு தான் சிரி வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. ஓகே அபார்ட் ஃப்ரம் த டாஸ்க் அதை எதுவுமே பண்ணாது, அதுக்கு தெரியாது, பிகாஸ் அதுக்கான இன்புட் அவங்க ஃபீட் பண்ணல. ஓகே தட் மாடல் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் தீஸ் ஒர்க். ஓகே சோ அந்த மாதிரி நேரோ ஏஐங்கிறது இட் இஸ் டிசைன் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் டாஸ்க். எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்ன சிரி, அது இல்லாம இங்க நிறைய இப்ப சாட் பாட் எடுத்துட்டீங்கன்னா சாட் பாட்ல போய் வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் உங்களால கேட்க முடியுமா? சாட் பாட் சென்ட் திஸ் மெசேஜ் டு மை ஃப்ரெண்ட் அப்படின்னா அது பண்ணுமா? பண்ணாது. இட் இஸ் கான்வர்சேஷனல் பாட், ரைட்? ஓகே that is called, this is called narrow AI. okay next general AI. what is general AI? General AI ங்கிறது almost initially the developers build AI which is used to work with only one specific task. Thereafter அத கொஞ்சம் அவங்க அப்படியே இதா பண்ணாங்க. ஓகே ப்ராட்னா ஒரு ஒர்க் மட்டும் இல்ல, ஓகே அக்ராஸ் ஹியூமன் பண்ற மாதிரி மல்டிபிள் டாஸ்க், எக்ஸாக்டா சொல்லணும்னா மல்டி டாஸ்க் பண்ற மாதிரி ஒரு ஏஐ ஜென்ரேட் பண்ணாங்க, பில்ட் பண்ணாங்க. தட் இஸ் கால் ஜெனரல் ஏஐ. ஓகே யூசர் என்னெல்லாம் பண்றாங்களோ அது எல்லாமே மஷினும் பண்ணும். ஓகே சோ ஸ்டில் இது வந்து எல்லாமேன்னு கேட்டோம்னா இல்ல. ஓகே ஒரு ஃபியூ, நீங்க நிறைய மூவிஸ் எந்திரன் மூவி எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஓகே சோ அதுல வந்து எல்லாமே பண்ணுமான்னா நோ, தேர் ஆர் சம் லிமிடேஷன்ஸ் ஆல்சோ. ஓகே சோ அந்த டைப் ஆஃப் ஏஐ தான் இட் இஸ் கால் ஜெனரல் ஏஐ. ஓகே இப்ப இது இல்லாம பாத்தீங்கன்னா சூப்பர் ஏஐ. இது என்ன மேம் சூப்பர் ஏஐ அப்படின்னா? ஓகே மோர் தென் ஹியூமன். ஓகே மோர் தென் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் ஒரு ஏஐ பில்ட் பண்றாங்க. அதாவது ஹியூமன் பண்ணாத வேலையை கூட மஷின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி. பட் இது வந்து இன்னுமே பில்ட் எல்லாம் பண்ணல ரியல் டைம்ல. ஸ்டில் தியரட்டிக்கலி தான் இந்த கான்செப்ட் இதா இருக்கே தவிர இன்னும் இதை வந்து ரியல் டைம்ல அவங்க இது பண்ணல. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா எந்திரன் மூவில ஃபைட் எல்லாம் பண்ணும்ல ரோபோ, அது இப்ப ரியல் டைம்ல ஏதாவது பண்ணிருக்காங்களா? இல்ல. அட்வான்ஸ் ஜஸ்ட் ரிசர்ச் போயிட்டு இருக்கே தவிர அதர்வைஸ் there are no any real practical implementation, real time implementations. Okay so there are 3 types of AI which is based on performance. One is used to do a specific task which is narrow AI. Another one is used to do intellectual task. Intellectual in the sense more than one specific task. Okay that is general AI. okay intelligent அது work பண்ணும், human மாதிரியே intelligent work பண்ணும். That is why it is intellectual. Thereafter we have one more that is called super AI. okay here super AI ங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி more than human intelligence it is going to work, but still it is under research. okay so these are 3 important types. next வந்து AI versus machine learning. okay so AI versus machine learning, this is very important. சரியா? AI க்கும் machine learning க்கும் என்ன என்ன டிஃபரன்ஸ் இருக்குங்கிற क्वेश्चंस கண்டிப்பா வரும். பிகாஸ் தே பீப்புள் ஆல்சோ ஒர்க்கிங் ஆன் மஷின் லேர்னிங் டீம். ஓகே சோ இதுல ஏஐக்கும் மஷின் லேர்னிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏஐங்கிறது இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணி ஒரு இன்டெலிஜென்ட் மஷின் கிரியேட் பண்றானுங்கிற ஐடியா மட்டும்தான் ஏஐ. ஓகே அதை ஃபாலோ அப் பண்ணி, எப்படி அதை ஃபாலோ அப் பண்ணி, நாட் வித்தவுட் ஏஐ. ஓகே ஏஐ வந்து ஒரு இன்டெலிஜென்ட் மஷின் வந்து அவங்க இது பண்ணலாம்ங்கிற ஒரு கான்செப்ட் மட்டும் தான் அதோட ஏஐ. ஓகே அதை வந்து டேட்டா கொடுத்து ஃபீட் பண்ணி டேட்டாவை லேர்ன் பண்ணி அதை ஒர்க் பண்ண வைக்கிற கான்செப்ட் தான் இட் இஸ் கால் மஷின் லேர்னிங்.
ஓகே, சிம்பிளா சொல்லணுமா, ஒரு அப்ளிகேஷன்ஸ் நீங்க பிளைண்டா ஒரு அப்ளிகேஷன்ஸ் நீங்க பில்ட் பண்ணீங்க, அதுதான் ஏஐ. அதுல இன்புட் கொடுத்து ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்து அதுல டேட்டாவை ஃபெச் பண்ணி அதை ஒரு டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணா தட் இஸ் கால் மஷின் லேர்னிங். ஓகே, ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது இட் இஸ் தி கான்செப்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் மஷின். ஓகே, டெவலப்பிங் ஆர் கிரியேட்டிங் இன்டெலிஜென்ஸ் மஷின். பட் அந்த கிரியேட் பண்ண மஷின்ஸுக்கு டேட்டாவை ஃபீட் பண்ணி லேர்ன் பண்ண வச்சு அவுட்புட் கெட் பண்ற கான்செப்ட்ஸ் தான் இட் இஸ் கால் மஷின் லேர்னிங். அண்ட் தென் வாட் இஸ் டீப் லேர்னிங் மேம் அப்படின்னு கேட்கலாம். ஓகே, டீப் லேர்னிங்ங்கிறது மஷின் லேர்னிங்ல வி ஹேவ் சம் லிமிடேஷன்ஸ். ஓகே, என்ன லிமிடேஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மஷின் லேர்னிங் ஒர்க் பண்ணும்போது யூ கான்ட் ஏபிள் டு ஒர்க் வித் இமேஜ் அண்ட் வீடியோ கைண்ட் ஆஃப் டேட்டா. ஓகே, ஒன்லி டெக்ஸ்ட் பேஸ்ல டேட்டால மட்டும்தான் யூ கேன் ஏபிள் டு ஒர்க். ஓகே, தினேஷ் ப்ளீஸ் மியூட் யுவர் செல்ஃப் டா. ஓகே, பட் அதை ஓவர் கம் பண்றதுக்கு தான் we were using advanced neural network which is in deep learning technology. ஓகே, ரைட். ஸோ இப்போ இதுதான் 3 இதுக்கான டிஃபரன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் மஷின் லேர்னிங் ஓட டைப். ஹவு AI is categorized into 3 different types. Similarly, machine learning is also categorized into 3 different types. One is supervised, unsupervised, reinforcement. இது மூணுத்துக்கு இருக்கிற ஒரே ஒரு டிஃபரன்ஸ் சொல்றேன், தட் இஸ் மோர் இனஃப். ஓகே, சூப்பர்வைஸ்ங்கிறது லேபிள் டேட்டால ஒர்க் பண்ணும். ஓகே, மிஷினுக்கு இதுதான் டேட்டான்னு நான் சொல்லி கொடுப்பேன். ஓகே, பேர்ல இருக்கு, இட் இஸ் கால் சூப்பர்வைஸ்ட். ஓகே, ஆஸ் அ சூப்பர்வைசர் நான் அந்த மிஷினுக்கு டேட்டாவை கொடுத்து, ஓகே திஸ் இஸ் இன்புட் தென் திஸ் இஸ் அவுட்புட் அப்படின்னு ஐ எம் கோயிங் டு ட்ரெயின் தி மாடல். ஓகே, தேர் ஆஃப்டர் ஐ எம் கோயிங் டு ஆஸ்க் தி மாடல் டு ப்ரிடிக்ட் சம்திங். ஓகே, இன் தட் டைம் இட் வெரி ஈஸி, ரைட்? ஓகே, ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஹவுஸ் பிரைஸ் ப்ரிடிக்ஷன், இமெயில் ஸ்பேம் டிடெக்ஷன். ஓகே, இது எல்லாமே இப்போ ஹவுஸ் பிரைஸ் ப்ரிடிக்ஷன் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு ப்ரிடிக்ட் வெதர் ஆஃப்டர் ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறமா ஹவுஸோட பிரைஸ் வந்து எப்படி இருக்கும்னு கேட்டா எக்ஸாக்டா கொடுக்குமா? கொடுக்காது. இட் இஸ் கோயிங் டு கிவ் இன் தி ரேஞ்ச். ஓகே, இப்போ ஆஃப்டர் ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறமா ஹவுஸோட பிரைஸ் சென்னையில எவ்வளோ இருக்குன்னு கேட்டாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பிட்வீன் 5 crores to 10 crores இருக்குன்னு தான் தருமே தவிர எக்ஸாக்டா 5 crores தர முடியாது. ஓகே, ஸோ சூப்பர்வைஸ் லேர்னிங் இஸ் ஆல்வேஸ் யூஸ் டு ப்ரிடிக்ட் கண்டினியூஸ் வேல்யூ. கண்டினியூஸ் வேல்யூனா என்ன மேம்? இப்ப நான் ஒன்னு சொன்னேன்ல, ஒரு ரேஞ்ச், அதுதான் கண்டினியூஸ் வேல்யூ. கண்டினியூஸ் வேல்யூ மட்டும் தான் ப்ரிடிக்ட் பண்ணுமா? நோ. இப்ப நான் சொன்ன அந்த கண்டினியூஸ் வேல்யூ பண்ற prediction or a name, it is called regression. I don't know how many people are familiar with machine learning. Okay, so அவங்களுக்கு நான் இது சொல்றேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹவுஸ் பிரைஸ் ப்ரிடிக்ட் பண்ண சொன்னேன். ஓகே, ஆஃப்டர் 5 years it is predicting from 5 crores to 10 crores. It is continuous value. This is called regression. What if in case if I'm asking that model to classify this data to this data? For an example, I have 20 students. Okay, and the 20 students நான் என்னோட மாடல் கிட்ட கொடுத்து classify these students based on their department, okay, or based on their gender, like இந்த மாதிரி ஒன்னு கேட்டகரைஸ் பண்ண சொல்றேன். ஓகே, சோ இப்போ இந்த டைம்ல எனக்கு என்ன மாதிரி அவுட்புட் வரும்? I didn't get any continuous value இந்த இடத்துல. ஓகே, instead of that I'm going to get category output. ஓகே, இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா discrete value னு சொல்லுவாங்க. So please note down that supervised learning models are used to predict 2 different types of data. One is continuous value such as house price prediction, stock predictions, okay, Netflix or monthly income prediction, like these kind of data. Another part is same supervised machine learning is also used to predict the categorizations, okay, which is called discrete value. ஓகே, அதோட நேம் என்னன்னா கிளாசிபிகேஷன். ஓகே, ஸோ சூப்பர்வைஸ்ட் யூஸ் பண்ணி நீங்க ஜென்ரேட் பண்ற மாடல் 2 ஒர்க்கை வந்து சால்வ் பண்ணும். ஒன்னு ரிக்ரெஷன்ங்கிற ப்ராப்ளமை சால்வ் பண்ணும், இன்னொன்னு கிளாசிபிகேஷன்ங்கிற ப்ராப்ளமை சால்வ் பண்ணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால் சூப்பர்வைஸ் லேர்னிங், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் அன்சூப்பர்வைஸ் லேர்னிங். ஸோ சூப்பர்வைஸ்னா என்ன சொல்லியிருந்தேன்? சூப்பர்வைஸ் லேர்னிங் மாடல்ஸ் ஆர் கோயிங் டு யூஸ் லேபிள்டு டேட்டா. அந்த லேபிள்ங்கிற நேம் எதை டினோட் பண்ணுது? நான் ஆல்ரெடி சொன்னேன்னா, லேபிள்டுங்கிறது அவுட்புட் டினோட் பண்ணுது. ஓகே, இன்புட் அண்ட் அவுட்புட். இந்த இடத்துல இந்த லேபிள் டேட்டானா என்னன்னா, இதுதான் அவுட்புட்னு நம்ம சொல்லிடுவோம். நான் சொன்னேன்ல, இப்ப நான் மிஷின் கிட்ட போய் என்கிட்ட 100 டேட்டா இருக்கு, 50 டேட்டாவை எடுத்து நான் மிஷினுக்கு ட்ரெயின் பண்ண போறேன். ஓகே, இஃப் திஸ் இஸ் இன்புட் தென் திஸ் இஸ் அவுட்புட் அப்படின்னு. தேர் ஆஃப்டர் ரிமைனிங் 50 டேட்டாவை நான் மிஷின் கிட்ட ப்ரிடிக்ட் பண்ண சொல்லி கொடுத்தேன்னா ஆப்வியஸ்லி இட் இஸ் கோயிங் டு ப்ரிடிக்ட், பிகாஸ் அது நல்லா வெல் ட்ரெயின்ட் ஆயிடுச்சுல்ல. ஓகே, தட் இஸ் சூப்பர்வைஸ் லேர்னிங். இதுவே ஐ டோன்ட் ஹேவ் அவுட்புட். ஓகே, என்கிட்ட அவுட்புட்டே இல்லை, ஒன்லி ஐ எம் ஹேவிங் இன்புட். ஓகே, I'm not going to I'm not going to take sessions, or I'm not going to guide model. ஓகே, நான் வந்து இந்த டைம்ல மாடலை கைட் பண்ண மாட்டேன். லைக் இதுதான் இன்புட், இது இன்புட்னா இது அவுட்புட் அப்படின்னா I'm not going to guide. ஓகே, because I don't have output. That is called unlabeled data.
ஓகே, வித் அவுட்புட்டோட மாடல் ஒர்க் பண்ணுச்சுன்னா தட் இஸ் சூப்பர்வைஸ் லேர்னிங். வித்தவுட் அவுட்புட் அதை எப்படி டெக்னிக்கலா சொல்லுவோம் அப்படின்னா we are calling it as unlabeled data. ஓகே மேம், அப்புறம் எப்படி மாடல் வந்து ப்ரிடிக்ட் பண்ணும்? மாடல் வந்து ப்ரிடிக்ட் பண்ணி அன்லேபிள்டு டேட்டாவா தான் எனக்கு ப்ரொவைட் பண்ணும். அதாவது இது ஒரு கேட்டகரி, இது ஒரு கேட்டகரின்னு தான் சொல்லுங்க தவிர என்ன கேட்டகரி. எஸ் தினேஷ். தினேஷ், do you have any doubt? Yes, of course. How supervised learning is working with your regression and classification. Similarly, unsupervised learning is working with cluster. That is what I'm telling you. Classification. Here also it is called classification. Okay, அது உங்களுக்கு கேட்டகரைஸ் பண்ணி தருமே தவிர உங்களுக்கு அது இதுதான் அவுட்புட் அப்படிங்கிறது சொல்லாது. பிகாஸ் இட் இஸ் கோயிங் டு லேர்ன் செல்ஃப் லேர்ன். ஓகே, நம்ம சொல்லி தர போறதுல we are not going to train. we directா நம்ம என்ன பண்ண போறோம்? we are asking supervised learning model to train by train by themselves. ஓகே, ட்ரைனிங்கே என்ன கேட்டா அங்க இருக்காது. ஏன்னா இன்புட் அவுட்புட் இருந்தாதேன்னா இந்த இன்புட்டுக்கு இந்த அவுட்புட்னு சொல்லுவோம். அவுட்புட்டே இல்லைன்னா ஆப்வியஸா நம்ம எல்லா டேட்டாவையும் கொடுத்து நீயே வந்து டெஸ்ட் பண்ணு தான் சொல்லுவோமே தவிர தேர் ஆர் நோ ட்ரைனிங் பார்ட். ஸோ சூப்பர்வைஸ்ல ட்ரைனிங் இருக்கும், அன்சூப்பர்வைஸ்ல ட்ரைனிங் இருக்காது. சூப்பர்வைஸ்ட் மாடல்ஸ் ஆர் யூசிங் லேபிள் டேட்டா, unsupervised learning model is using unlabeled data. So supervised how we have two different problem. One is regression and classification. In unsupervised also we have two problem. One is clustering, that is nothing but the categorization once again. Okay, and another one is association ங்கிறது it is nothing but recommendations மாதிரி. ஓகே, அசோசியேஷன்ஸ் வந்து இப்ப நீங்க நிறைய இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ்ல போறீங்க, யூஆர் டைப்பிங் சம்திங். ஓகே, நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்குறீங்க, ஒரு கிளாத் வாங்குறீங்க, அந்த கிளாத்துக்கு கீழே ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் ஒர்க் ஆகும். அதாவது நீங்க இப்ப ஷர்ட்ங்கிற ஒரு கிளாத் நீங்க வாங்க பாக்குறீங்க அப்படின்னா கீழே அதுக்கு ரிலவென்டான, ஃபார் அன் எக்ஸாம்பிள் பேண்ட் கிளாத் ஆர் ஷூ ஆர் வாட் எவர் அதர் ஆக்சசரிஸ் ஆல்சோ. ஓகே, அது எல்லாமே உங்களுக்கு எப்படி டிஸ்பிளே ஆகுது? தட் இஸ் கால் அசோசியேஷன், ரெக்கமெண்டேஷன். ஓகே, ரிலேட்டட் ப்ராடக்ட்டை சஜஸ்ட் பண்றதுக்கு நேம் தான் அசோசியேஷன்ஸ். ஓகே, இப்ப நம்ம ஒர்க் பண்ற யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ்லயுமே நீங்க வந்து எந்த ஜான்ரி மூவி ரொம்ப பாக்குறீங்களோ அதே மூவி உங்களுக்கு கீழே ரெக்கமெண்ட் ஆகுது இல்ல? தட் இஸ் ஆல்சோ ரிலவென்ட் டு, தட் இஸ் ஆல்சோ ஒர்க் பேஸ்ட் ஆன் திஸ் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் ஒன்லி. Okay, so now finally reinforcement. When compared to supervised and unsupervised, we won't that much use this reinforcement learning, but theoretically what nu therinjukonga. Reinforcement learning ningiradhu enna, once again we don't have input and we don't have any output. Okay, what are the data you want to predict, whether it might be in a clustering concept or whatever concept, நீங்க அத வந்து reinforcement மாடலுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த மாடல் என்ன பண்ணும்னா, ஃபர்ஸ்ட் டைம் வித்தவுட் ட்ரைனிங்ல ஃபர்ஸ்ட் டைம் இட் வில் ப்ரிடிக்ட். ஓகே, ப்ரிடிக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது நீங்க ராங்னு சொன்னீங்கன்னா ஓகே, அது லேர்ன் பண்ணிட்டு ஒன்ஸ் அகைன் இட் வில் ப்ரிடிக்ட் அனதர் பார்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி லேர்ன் பண்ணிட்டு, ஓகே, லேர்ன் பண்ணிட்டு அது ஒர்க் பண்ணும். ஓகே, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா யுவர் கூகுள் மேப்ஸ் ஆர் ஆல்சோ ஒர்க்கிங் பேஸ்ட் ஆன் திஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஓகே, அப்படி அது லேர்ன் பண்றதுக்காக சம்டைம்ஸ் அது கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ணுச்சுன்னா we will give some rewards, தப்பா ப்ரிடிக்ட் பண்ணுச்சுன்னா we will give some penalty. ஓகே, அந்த மாதிரி எல்லாம் கான்செப்ட் இருக்கும். தட் இஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். பட் சூப்பர்வைஸ்ட் அண்ட் அன்சூப்பர்வைஸ்ட்ல மோஸ்ட்லி நம்மளோட பிசினஸ்ல யூஸ் பண்றது when compared to reinforcement. Okay, so these are the three different types of machine learning that we have. Okay, next, finally AI na enna types of AI versus ML versus deep learning and machine learning na enna ellame paathachu. Okay, ipo basic on concepts like ipo idu ellame work pananumna we need data. What is data? Raw data va process panni information idu pananum. Okay, so data angiradhu enna, it is not information innu sollanumna. Okay, data na adu oru raw facts. Okay, raw data, அந்த raw data we have to process. Okay, process பண்ணாத will get or will convert into information. Okay, information is different, data is different. Thereafter please don't use data and informations both are same. Data ங்கிறது ஒரு raw data, messy data, which means okay, whereas information ங்கிறது process பண்ண ஒரு organized data. Okay, now what are the different types of data we will be having? We'll be having three different types of data. One is structured, unstructured and semi structured. Okay, ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னன்னா, ஆப்வியஸா யூ பீப்புள் ஆர் ஆப்வியஸ்லி நீங்க காலேஜ் ஒர்க் பண்ணும்போது டெஃபினட்டா எக்ஸல் எல்லாம் ஒர்க் பண்ணிருப்பீங்க, ரைட்? ஸோ அந்த எக்ஸல் இருக்கிற டேட்டா எப்படி இருக்கு? ஒரு ஆர்கனைஸ்டா. ஓகே, தட் எக்ஸல் டேட்டா ஹேவ் சம் ப்ரீ டிஃபைன் ஃபார்மேட் இன் அ ஆர்கனைஸ்டு மேனர். am I right? So that kind of data are called structured data. Why we are calling it as structured data? Because அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. How structure in the sense
table. Why we are calling it as table? Because we have both rows and column. Okay, so that is why it is called structured data. Okay, and easily we can identify the data in structured data, okay, when compared to other two different types. When it comes to next type data, that is unstructured data, உங்களோட இமேஜஸ்லாம் எடுத்துக்கோங்க. ஐ டோன்ட் நோ நீங்க இதை பண்ணிருப்பீங்களான்னு தெரியல. உங்களோட இமேஜ் ஃபைலா இருக்கட்டும், ஆர் வீடியோ ஆர் ஆடியோ MP3 MP4 ஃபைலா இருக்கட்டும், அதை எப்பயாவது ஒரு நோட் பேட்ல ஓபன் பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்களா? ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்ப நான் ஒரு MP4 ஃபைல போய் நோட் பேட்ல ஓபன் பண்ணா ஐம் கோயிங் டு கெட் ஒரு மாதிரி மெஸ்ஸியா ஒரு டேட்டா எனக்கு வரும். பேராகிராஃப் அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியாத மாதிரி ஒரு பேராகிராஃப் வரும். பிகாஸ் கம்ப்யூட்டர் வந்து இன்டர்னலா நம்மளோட MP3 MP4 ஃபைல்ஸ் அந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, பட் அது எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத டேட்டா. தே டோன்ட் ஹேவ் ப்ராப்பர் ஃபார்மேட், ரைட்? ஸோ predefined format, there are no predefined format for unstructured data. Okay, ஜாப்பனீஸ்ல வருது மேம். என்னடா ஜாப்பனீஸ்ல வரும் சஞ்சீவ்? ஓகே ஓகே, சொன்ன மாதிரி இங்க ஓபன் பண்றப்ப எஸ், அதெல்லாம் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட். ஒன்லி ஜாப்பனீஸ் மட்டும் தான் வருமானா இல்ல, அதுல நிறைய கேரக்டர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கும். கேரக்டர்ஸ்னா ஆல்பபெட்ஸ் இல்ல அந்த ஸ்பெஷல் கேரக்டர் சொல்லுவல, @ ஹேஷ்டேக் அந்த மாதிரி நிறைய வரும். பட் ஆஸ் அ ஹியூமன் அதை நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது, கரெக்டா? பிகாஸ் தோஸ் ஆர் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. அதுக்கு வந்து ஒரு ரோ இல்ல, ஒரு காலம் இல்ல, ஒரு ப்ரீடிஃபைன் ஃபார்மேட் இல்ல, இட் இஸ் நாட் இன் ஆர்கனைஸ்டு மேனர். சரியா? அதெல்லாம் தான் இட் இஸ் கால் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. Finally, semi-structured data. Ma'am, what is mean by semi-structured data? Namely, irukku semi, partial data, I mean. Okay, partial structured data, partial unstructured data. Illa, so simple sollanumna, combination of both structured as well unstructured. Structure irukku, unstructured irukku. For an example, your mail is very familiar example. Mail la vandu we can able to attach both video as well one Excel sheet. Here Excel sheet is a structured one, video is a structured one. So idhula rendume irukkiradanaala we can call it as a semi structured data. Apart from email, JSON file open பண்ணீங்கனாலுமே you can able to see சில data paragraph இருக்கும், சில data proper alignment ல இருக்கும். Okay, an XML file, இது எல்லாமே semi structured கான examples. Okay, so these are three different type of data. Now tell me which type of data is very easy to work with analyst patra. Analyze பண்றதுக்கு which one is easy? With a structured data, ma'am. Very good, very good. Yes, obviously structured data, because இது வந்து ஒரு organized format ல இருக்கிறதுனால easily we can analyze, easily we can identify one data. Okay, when compared to unstructured or semi-structured. So always as an analyst, you have to collect the data. That might be a first process. Okay, after collecting data, you have to check whether the data is in correct format or not. எப்படி செக் பண்றது? நான் சொன்ன மாதிரி அது ரோஸ் அண்ட் காலமா இருக்கா, then fine, அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் டேட்டாவா இருக்கும். then you can proceed with working on the analyst part. Okay, but it is not in the table format. அது டேபிள் ஃபார்மேட்டா இல்ல, ஒரு பேராகிராஃபா இருக்கு அப்படின்னா you should work on it. Okay, so the process name is called data transformation. So we will be having a lot of tools name called ETL tool. Okay, extract, transform, load. Okay, so you can use this ETL tool to convert that unstructured data to a structured data, because what will happen in case if I'm using unstructured data for predictions or analyzation, you'll get inaccurate result. Okay, inaccurate உங்களுக்கு ரிசல்ட் வரும். Okay, wrong answers எல்லாமே வர chances இருக்கு, and error வரும் most. Okay, so that is why always we have to convert whatever data that is in the format, we have to convert into structured data. Thereafter we can involve the data in our predictions or analyzations or whatever. Okay, so this is about your data part. Now next one, data validation. Okay, so இது என்ன data validationsனா, once again நீங்க டேட்டாவை கலெக்ட் பண்றீங்க, thereafter you are going to understand the data. நான் சொன்ன மாதிரி you are going to do transformation. Why we need to transform the data? Then only we'll get a valid data. So அந்த valid dataவை நம்ம further analysis பண்ண யூஸ் பண்ணலாம். Okay, அந்த process ஓட name data validation. What is mean by data validation? Data validation is a process of nameலே இருக்கு, validate பண்றேன் அப்படிங்கிற. Okay, which means we are going to check our data whether it is accurate or consistent or correct. Okay, quality correct ah irukka, adu ellame check பண்றது தான் it is called data validation and data quality. Okay, example க்கு இப்போ ஒரு column இருக்கு, age னு ஒரு column இருக்கு. Okay, age columnல வந்து for an example 500 னு ஒரு value இருக்கு. Is it correct one, right? Is it valid or invalid? Under age column, if I'm having 500 as a value, is it correct? Invalid. Yeah, that is invalid. ஒருவேளை நெகட்டிவ் நம்பருமே இருந்தா it is invalid, correct.
ஸோ தட் இஸ் கால் இன்அக்யூரேட் டேட்டா, இன்கரெக்ட் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. சிமிலர்லி இப்போ எனக்கு வந்து லொகேஷன் ஒரு காலம் இருக்கு. ஓகே, அந்த லொகேஷன் காலம்ல ஐ எம் ஹேவிங் ஃபார் அன் எக்ஸாம்பிள் சென்னை, கோயம்புத்தூர், லைக் இந்த மாதிரி வேல்யூஸ் இருக்கு. ஓகே, டேட்டா என்ட்ரி பண்ணும்போது தெர் ஆர் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் தட் கேன் பி ஹேப்பன். ஓகே, என்னன்னா இப்போ நான் டேட்டாவை என்டர் பண்றேன், டேட்டாவோட சோர்ஸ் எங்கிருந்து வேணா இருக்கலாம். ஆஸ் அனலிஸ்ட் நான் என்ட்ரி பண்ணி வாங்கியிருக்கலாம், இல்ல ஐ கேன் கிரியேட் ஒன் கூகுள் ஷீட், ஐ கேன் ஷேர் தட் கூகுள் ஷீட் வித் மை கஸ்டமர்ஸ், ஓகே, டு கெட் தி இன்புட் ஃப்ரம் தெம். ஓகே, இல்ல இப்ப நான் உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் எப்படி கூகுள் ஷீட்ல பண்ணி வாங்கினேன் அந்த மாதிரி கூட இருக்கலாம். அப்ப யூசர்ஸ் பை மிஸ்டேக்கன்லி என்ன மென்ஷன் பண்ண சான்சஸ் இருக்கு? இப்ப சென்னை அப்படின்னா ஒருத்தர் வந்து சென்னை ஃபுல்லா கேபிட்டல் லெட்டர்ஸ்ல டைப் பண்ணுவாங்க, ஒருத்தர் வந்து சென்னைக்கு ஃபுல்லா ஸ்மால் லெட்டர் டைப் பண்ணுவாங்க, இல்ல கோயம்புத்தூர் எடுத்துட்டீங்கன்னா ஒருத்தர் ஃபுல்லா கோயம்புத்தூர்னு டைப் பண்ணுவாங்க, சில பேர் வந்து சிபிஇன்னு ஷார்ட்டா போடுவாங்க. இது எல்லாமே ஒரே வேல்யூ தான், பட் இன்கன்சிஸ்டன்டா இருக்கு, ரைட்? திஸ் ப்ராப்ளம் இஸ் கால்ட் இன்கன்சிஸ்டன்சி. ஓகே, இப்போ இது எப்ப நமக்கு ப்ராப்ளம் வரும்னா, இன்கேஸ் யுவர் மேனேஜர் ஆஸ்கிங் யூ டு ஃபில்டர் தி கோயம்புத்தூர் பீப்புள் அப்படின்னாங்கன்னா, சிபிஇன்னு ஒருத்தன் போட்டிருக்கான், கோயம்புத்தூர்னு ஒருத்தன் போட்டிருக்கான், இன்னொருத்தர் சிஓஇன்னு போட்டிருக்கான், அப்ப நீ எதை ஃபில்டர் பண்ணுவ? ஸோ இது இன்கன்சிஸ்டன்டா இருக்குல்ல. ஸோ வி ஹேவ் டு ஒர்க் ஆன் திஸ். ஓகே, ஸோ தட் இஸ் ஆல்சோ கால்ட் இன்கன்சிஸ்டன்சி. இது எல்லாமே நம்ம எங்க செக் பண்ணுவோம் அப்படின்னா வேலிடேஷன்ஸ்ல செக் பண்ணுவோம். இங்க மென்ஷன் ஆயிருக்கா கன்சிஸ்டன்ட்னு. ஓகே, இது எல்லாம் எதுக்கு? இதெல்லாம் டேட்டாவெல்லாம் வேலிட் பண்ணி நம்ம மஷின் லேர்னிங் டீம் கிட்ட கொடுத்தாதான் ஏஐ மாடலோட பெர்ஃபார்மன்ஸ் அவங்க இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இப்ப சொன்ன வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? அப் டு டேட்டா வேலிடேஷன்ஸ். யாருக்காவது டவுட்ஸ் இருக்கு? சேம் கைண்ட் ஆஃப் இதுல நான் நடுவுல சொன்னேன்ல, அதே கான்செப்ட்ஸ் எல்லாம் தான் இன்டர்வியூல கேட்பாங்க. ஓகே, இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இதோட கான்செப்ட் நான் எடுத்திருக்கேன். ஓகே, யாருக்கும் டவுட் இல்லல்ல? இன்கேஸ் யாராவது லேட்டா ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஃபில் திஸ் அட்டெண்டன்ஸ் ஷீட். Okay, we'll continue. Next, once again, data quality. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏஜ்ங்கிற காலம்ல obviously we have from 1 to 100 தான் இருக்கணும் அப்படின்னா there are some certain limitations, right? So அது எல்லாமே செக் பண்றது process தான் it is called data quality. Okay, now unstructured and versus structured data. Already I have explained, but still you can able to see. Structured data na with rows and column table format la irukum. Best example for structured data is your Excel, CSV file, table, whatever table data, SQL database. Mostly database la irundhu vara table data ellame table format la da irukum. So we can consider it as a structured data and we can involve those data in analysis path. Okay, unstructured data pathina na sonna mari images, videos, audios, your email. Okay, because there are no fixed format for these data, right? That is why. Okay, ipa next or AI oda full workflow. Even you people are not going to work with all these process. ஓகே, இப்போ இங்க இருக்கிற 8 ப்ராசஸ்லயுமே ஆஸ் ஏஐ அனலிஸ்ட் நீங்க ஒர்க் பண்ண மாட்டீங்க. பட் தெரிஞ்சுக்கோங்க, நீங்க எந்த ப்ராசஸ்ல ஒர்க் பண்றீங்க, உங்களுக்கு அடுத்து யார் ஒர்க் பண்ணுவான்னு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் இஸ் டேட்டா கலெக்ஷன். யூ ஆர் கோயிங் டு கலெக்ட் தி டேட்டா ஃப்ரம் தி அவைலபிள் சோர்சஸ். இட் மைட் பி ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ்ல இருந்து நீங்க கலெக்ட் பண்ணலாம், ஆர் எல்ஸ் ஒரு டேட்டா பேஸ்ல இருந்து கலெக்ட் பண்ணலாம், இல்ல உங்க கம்பெனி ஒர்க் பண்ற ஒரு கான்ஃபிடென்ஷியல் கிளவுட் ஸ்டோரேஜ்ல இருந்து யூ கேன் கலெக்ட் தி டேட்டா. ஓகே, ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் சோர்சஸ். இன்டர்னல் சோர்சஸ் இஸ் தேர், எக்ஸ்டர்னல் சோர்சஸ் தேர். Okay, so first step, you should collect the data. First நீங்க அனலைஸ் என்ன பண்ணணும், உங்களோட ஒர்க் என்ன, டேட்டாவை அனலைஸ் பண்ணுவேன். நோ, வித்தவுட் டேட்டா எப்படி அனலைஸ் பண்ணுவீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் யூ ஷுட் கலெக்ட் தி டேட்டா ஃப்ரம் தி அவைலபிள் ரிசோர்சஸ். ஓகே, ஸோ உங்க மேனேஜரே உங்களுக்கு டேட்டா கொடுத்துருவாங்க. ஓகே, ஆர் எல்ஸ் தே வில் give an idea like where you can collect the data. Okay, next வந்து collect பண்ண டேட்டாவை எடுத்து அனலைஸ் பண்ணலாமா? Obviously no. Okay, dataவை you should clean it. Ma'am, why we need to clean the data? Because you are going to collect the data from the different sources, different available sources. For an example, there are a lot of third party websites. I don't know whether you aware about this or not. GitHub and Kaggle and States அந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு, தெரியுமா எல்லாருக்கும்? எஸ், ஆப்வியஸா நீங்க ப்ராஜெக்ட் எல்லாமே உங்களோட டேட்டா செட் அங்கிருந்தா கலெக்ட் பண்ணிருப்பீங்க. தேங்க்யூ. எஸ், சோ இந்த டேட்டா செட் எல்லாமே இட் இஸ் நாட் கான்ஃபிடென்ஷியல் ஆர் இட் இஸ் நாட் இன்டர்னல். ஓகே, இன்டர்னல் சோர்சஸ் which means whoever can access them, ரைட்டா? ஒரு ஆத்தென்டிகேஷன் இல்ல அப்படின்னாலுமே யார் வேணா அதை ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம், கரெக்டா? சோ இந்த மாதிரி இருக்கிற தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ்ல இருக்கிற டேட்டா டெஃபினட்டா மெஸ்ஸியா இருக்கும். Definitely it will have some error. Okay, maybe duplicate இருக்க சான்சஸ் இருக்கு, இன்கன்சிஸ்டன்சி இருக்க சான்சஸ் இருக்கு, டேட்டாவோட குவாலிட்டி ரொம்ப புவரா இருக்க சான்சஸ் இருக்கு, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஓகே, அதை எல்லாமே நீங்க ரிமூவ் பண்ணணும். யூ ஹேவ் டு ஹேண்டில் தி errors, data errors. And the process that it is called data cleaning. Already I have mentioned one tool name called ETL tool, right? And the ETL tool வந்து தான் நீங்க இந்த data cleaning பண்ணுவீங்க. Okay, next
data collect பண்ணியாச்சு, you have cleaned the data. Next you are going to involve your data in this data annotations. அப்படின்னா என்ன மேம் அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி சில டேட்டாக்கு லேபிள் இருக்கும், சில டேட்டாக்கு லேபிள் இருக்காது. வாட் இஸ் மீன் பை லேபிள்? லேபிள்னா எக்ஸாம்பிளுக்கு இப்ப என்னோட லேபிள் வந்து திவ்யான்னு சொல்றேன்னா, என்னோட ஒரு நேம் ஐடென்டிஃபை பண்றதுக்கான ஒரு டேர்ம் இல்ல, அந்த மாதிரி அந்த டேட்டாவை ஐடென்டிஃபை பண்றதுக்கான டேர்ம் சில இதுல இருக்கலாம், சில இதுல மிஸ் ஆயிருக்கலாம். ஓகே, அதுல ஒர்க் பண்றதா இந்த டேட்டா அனோடேஷன்ஸ். ஓகே, இப்ப இது ஆஸ் அ அனலிஸ்ட் இந்த ரோல்ல நீங்க பண்ற ப்ராசஸ் என்னெல்லாம், இந்த 3 ப்ராசஸ் தான் நீங்க பண்ண போறீங்கடாமா. Okay, you are going to collect the data, you are going to clean the data, and you are going to label that data. ஓகே, இதுக்கப்புறம் பண்றது எல்லாமே உங்களோட மஷின் லேர்னிங் டீம் பண்ணிப்பாங்க. ஆல்ரெடி அது ஜேடியில மென்ஷன் ஆயிருந்தது இல்ல. சோ இப்போ நீங்க பண்ண எல்லா ப்ராசஸும் முடிச்சு டேட்டாவை நீங்க யாருக்கு கொடுப்பீங்க? எம்எல் டீம், கேஎம்எல் டீமுக்கு கொடுப்பீங்க. ஸோ அவங்க they'll develop model or else they'll use some existing predefined model. Okay, model training பண்ணுவாங்க, model testing பண்ணுவாங்க using your data, then they'll validate the model. Okay, finally model perfect accurate predict பண்ணுது அப்படின்னா they'll deploy. Okay, thereafter they'll monitor. Okay, so இதுதான் ஒரு ஹோல் கம்பெனில AI ஒர்க் ஃப்ளோ, AI சிஸ்டம்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்னா இதுதான் ஒரு ஹோல் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்ல நான் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் 3 ஸ்டேஜஸ்ல as an analyst you people are going to work. ரிமைனிங் எல்லாமே they have different team. Deploymentக்குன்னு they have a team, monitor பண்றதுக்குன்னு they have a team. Okay, so this is all about your AI work flow da. Okay, next என்னென்ன ஸ்கில்ஸ் வேணும் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், ரைட்? என்னென்ன ஸ்கில்ஸ் வேணும்னு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஒர்க் பண்ணும்போதே பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, வித்தவுட் கெட்டிங் டிலே we are going to work with a practical demonstration. இப்போ இந்த practical demonstrationsல I'm just requesting you people to understand the process. Okay, more than the code, ப்ராசஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. இது என்ன ப்ராசஸ், இது என்ன ஸ்டெப் அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதர்வைஸ் இதுல இருக்க ஈச் அண்ட் எவ்ரி லைன் வந்து ரொம்ப இதா இருக்கணும் அப்படியெல்லாம் வேணாம். ஓகே, பிகாஸ் அவங்க ஜேடிலே மென்ஷன் பண்ணாங்க there are no more advanced, அவ்வளோலாம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் தெரிஞ்சுக்கணும், நீ பேசிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும், ஸ்ட்ராங்கா இருந்துக்கோங்க அதுல. ஓகே, so yes, we'll start with one demonstration, practical demonstration. Okay, our first one is data set. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, what is our AI workflow first step? It is data collection. So in the data collection la I'm going to collect the data. So Python la pathina there is a library called pandas library. Please note on this. இத லேர்ன் பண்ணாம போகாத, நோட் பண்ணிக்கோ. ஓகே, pandas libraryனா என்னன்னு நோட் பண்ணாம போகாத. மேம் இப்ப pandas libraryல என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா அதெல்லாமே அட்வான்ஸா போகும். பட் pandas libraryனாலே என்னன்னு தெரியாம இருந்தேன்னா பேசிக்ஸ்ல இதாயிடும். ஓகே, so pandas ங்கிறது it is one of the library in Python. It is used to collect the data, it is used to access the data. Okay, so what are the different types of data we can collect, we can access based using this pandas ma'am அப்படின்னா மோஸ்டா நம்ம காஃபினா மோஸ்டா நம்ம யூஸ் பண்றது எக்ஸல் அண்ட் சிஎஸ்வி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, அபார்ட் ஃப்ரம் சிஎஸ்வி அண்ட் எக்ஸல் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பிகாஸ் தீஸ் டூ, ஒன்ஸ் அகைன் இது ரெண்டு மட்டும் ஏன் மேம்? பிகாஸ் தீஸ் டூ ஆர் ஸ்ட்ரக்சர் டேட்டானா, இது ரெண்டுமே ஸ்ட்ரக்சர் டேட்டா இல்ல, அதனால we are using excel and CSV widely when compared to other format. Okay, so இப்போ இங்க வந்து pandas-ங்கிற library யூஸ் பண்ணி there is a function called read_excel. Okay, this function is used to access data, especially Excel file. Okay, ma'am, in case if I'm collecting CSV file, is there any changes? Yes, only one changes, that is read_CSV. CSV nu pota CSV file, Excel nu pota Excel file. Okay, right? டே யாருக்காவது இதுல டவுட்ஸ் இருக்கா? இதை மட்டும் தெரிஞ்சுக்கோ இப்போதைக்கு pandas. எனி டவுட்ஸ்? ஆல்ரெடி pandas தெரிஞ்சிருக்கும், தெரியாமலாம் யாருக்கும் மோஸ்ட்லி இருக்காது. ஓகே, so இப்போ pandas யூஸ் பண்ணி we can collect the data. First step is over. What is next step? So data collection is over. Now we are going to do some data cleaning. We have to always check data correctா இருக்கான்னு. இப்போ இந்த டேட்டாவை பாருங்களேன். One day I have displayed first few rows about the few rows of the data. Idile we can able to identify, and there are a lot of columns filled with none. Ma'am, what is mean by none? None is a null value. Very good, null value. Null in the sense wherever you are having missing value, or cell வந்து மிஸ் ஆயிருக்கு, blank-ஆ இருக்குன்னா always your Python will replace it with none அப்படின்னு கொடுக்கும். ஓகே, இதுல தான் நன்னா இருக்கும். இப்போ இந்த எக்ஸல் ஃபைலை நான் ஓபன் பண்ணேன்னா I'll get empty cell.
ஓகே, அந்த எம்டி இங்க வந்து டினோட் பண்றதுக்காக தே ஆர் யூசிங் நன். இந்த நன்னை யூ பீப்புள் ஷுட் ஹேண்டில் இட். ஓகே, இது ஒரு எரர் நான் சொன்ன மாதிரி. ஓகே, அண்ட் இது இல்லாம வேற என்ன எரர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டில் வி ஹேவ் ஃபியூ மோர் எரர்ஸ் ஆல்சோ. நீங்க ஒவ்வொரு டேட்டா செட்லயுமே டேட்டா செட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா தேர் ஆஃப்டர் யூ ஹேவ் டு ஹேண்டில் இட். ஓகே, லெட்ஸ் ரன் திஸ் ஒன்ஸ் அகைன். ஓகே, இப்போ ரன் பண்ணியாச்சா? இப்போ என்னென்ன காலம்ஸ் இருக்கு, அந்த காலம்ல என்னென்ன வேல்யூ, சி ஃபியூ மோர் காலம்ஸ் ஆல்சோ ஃபில்டு வித் நன். அப்ப இது எல்லாமே நம்ம ஹேண்டில் பண்ணணும்ல, ரைட்? ஸோ இப்போ இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி டேட்டாவை கலெக்ட் பண்ணியாச்சு. யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் தி டேட்டா, லைக் ஹவு மெனி ரோஸ் ஆர் தேர், ஹவு மெனி காலம்ஸ் ஆர் தேர், and what are the statistical information that will be available in my data. Statisticalனா என்ன மேம்? இந்த வேர்டு தெரியாம நீங்க அனலிஸ்ட் ரோல் அட்டெண்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது currently we people are using Excel, Power BI, formula, function, Python for what? For data analyzations, right? But இதுவே ட்ரெடிஷனல்னா என்ன மேம்? பைத்தான்ல இல்லாத டைம்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, they were used mathematical operations. Okay, maths formula யூஸ் பண்ணி தான் they analyze the data. Okay, so இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா, மேக்ஸ் யூஸ் பண்ணி அனலைஸ் பண்றதை தான் they were calling it as statistics. Okay, so difference between statistics versus machine learning. Okay, Python machine learning. So statistics is a traditional methodology where they have used mathematical formulas to do analysis, whereas machine learning is a advanced one, not traditional one. Okay, which is using Python to do analysis. இப்போ நம்ம Python யூஸ் பண்றோம், ப்ரீவியஸா நம்ம மேக்ஸ் யூஸ் பண்ணோம். ஓகே, ஸோ அப்படி அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன் சம்டைம்ஸ் நமக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன் வேணும்னா there is a function called describe function. Okay, so this describe function is used to work with it is used to get statistical information about your data set. Okay, உங்க டேட்டா செட்ல மொத்தம் எவ்வளோ காலம்ஸ் எல்லாம் நம்பர்ஸ்ல இருக்கும். மேம், why you are calling it as numbered column? Because மேக்ஸ் ஃபார்முலா எல்லாமே நம்பர்ஸ் தான் அப்ளை ஆகும், டெக்ஸ்ட்டுக்கு அப்ளை ஆகுமா? இப்போ நம்ம கிளாஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்டோட நேமுக்கெல்லாம் சம் பண்ண முடியுமா? முடியாது, பிகாஸ் இட் இஸ் நாட் அப்ளிகபிள், ரைட்? ஸோ அதனால ஆல்வேஸ் யுவர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் அப்ளிகபிள் டு வாட்? நம்பர்ஸ், நியூமரிக்கல் காலம். இப்போ இதுலயுமே பாத்தீங்கன்னா நம்மளோட நியூமரிக்கல் காலம் வந்திருக்கும். ஓகே, அண்ட் இது டிஸ்கிரைப் ஃபங்க்ஷன். இந்த டிஸ்கிரைப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்னா, இதுதான் இந்த டிஸ்கிரைப் ஃபங்க்ஷனோட அவுட்புட். ஓகே, ஸோ இங்க என்னென்ன நான் பண்ணிருக்கேன்னா, ஐ ஹவ் யூஸ்ட் ஷேப் ப்ராப்பர்ட்டி. திஸ் ஷேப் ப்ராப்பர்ட்டி இஸ் யூஸ்ட் டு get the number of rows and columns in my table. Next, I have used columns property. Column property is used to display the list of columns which is available in my existing table. Next, info function. Info function is used to display the information about our data set. Ma'am, adina information na, see, 500 entries, 500 rows from 0 to 499. Okay, and to how many columns? Totally 16 columns are there. Okay, and each and every column name. Okay, and apart from that, each and every column is having which type of data type, whether the column is having numerical, integer, or object na text. Okay, adu illama non null value also is there. Ma'am, what is non null? நல்லுன்னா எம்டி, நான் நல்லுன்னா அப்பார்ட் ஃப்ரம் எம்டி எவ்வளோ வேலிடான வேல்யூ இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ டோட்டலா நம்ம கிட்ட 500 ரோஸ் இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா இந்த காலம்ல செக் பண்ணுங்க, 500மே நான் நல். அப்ப ஆல் 500 ரோஸுமே ஃபில்டு வித் வேல்யூ. பட் இப்போ இந்த காலம் செக் பண்ணுங்களேன், ஹியூமன் வேலிடேஷன்ங்கிற காலம்ல 0 நான் நல். அப்போ ஒரு வேல்யூ கூட இல்ல, which means that column is filled with only empty cells. ஓகே, அப்ப நம்ம ஒர்க் பண்ணணும்ல அந்த காலம்ல. ஓகே, சோ இப்போ இதெல்லாம் நமக்கு எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? with the help of using this info function. ஓகே, right? So இப்போ இந்த info functions பார்த்ததுல we can able to notice that human validation is one column. These 3 columns are filled with only empty cell. Okay, there are no values are there in that particular column. Okay, but other remaining columns are having all 500 rows. அப்ப மத்த columnல problem இல்ல. We have only one problem, that is missing value problem in these 4 column. நம்ம அதுல work பண்ணணும். ஓகே, பட் சம்டைம்ஸ் டியூப்ளிகேட் இருக்க சான்சஸ் இருக்குல்ல. ஸோ இப்போ அந்த டியூப்ளிகேட் எப்படி ஒர்க் பண்ணணும்னா, ஆப்வியஸா இப்போ ஒரு வேல்யூ மிஸ் ஆயிருக்குன்னா யூ கேன் ரீப்ளேஸ் எனிதிங் இன்ஸ்டெட் ஆஃப் தட் மிஸ்ஸிங் வேல்யூ. பட் இதுவே டியூப்ளிகேட் இருந்தா டியூப்ளிகேட் என்னதான் பண்ணணும்? ஆப்வியஸா ரிமூவ் பண்ணணும், பிகாஸ் we are not going to get anything from the duplicate value. So obviously we have to remove it. Okay, so அதை ரிமூவ் பண்றதுக்கு we have a function called drop_duplicate function.
ஓகே, எஸ், இந்த ஃபங்க்ஷன் நேம் பார்த்துட்டு போவோம். அண்ட் ஐ திங்க் ஸோ ஃபங்க்ஷன் நேம்ஸ் எல்லாமே ஈஸி தான். இப்போ பாண்டாஸ்ங்கிற லைப்ரரி யூஸ் பண்ணி we will access data using read underscore csv as a function. Next, info function is used to provide the information about the data set. Describe function is used to provide the statistical information, அதாவது mathematical information about our data set. Okay, next, which function is used to work with duplicates? Okay, there are two parts. நீங்க ஃபர்ஸ்ட் டூப்ளிகேட் இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் யூ ஷுட் ரிமூவ் இட். ஓகே, செக் பண்றதுக்கு we have duplicated function. ஓகே, so duplicated function is used to, மேம் இது சேஞ்ச் ஆகுமா? நோ, பைத்தான் டெவலப்பர் இதுதான் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. so there are no changes. it is pre-defined one, not as user defined. ப்ரீடிஃபைன்னா ஆல்ரெடி இது ப்ரீயா டிஃபைன் பண்ணிட்டாங்க, ப்ரியரா, அவங்களால சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே, தோஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் தீஸ். ஸோ டியூப்ளிகேட்டட் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ் டு ஐடென்டிஃபை தி டியூப்ளிகேட்ஸ். ஓகே, இப்போ டியூப்ளிகேட் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு, 5 டியூப்ளிகேட்ஸ் இருக்கு, அதை ரிமூவ் பண்ண drop underscore duplicate function is used to drop the duplicate rows. drop பண்ணா remove. ஓகே, ஸோ இப்போ 5 rows வந்து டியூப்ளிகேட்னு ஐடென்டிஃபை ஆயிருக்குன்னா அந்த 5 rows ரிமூவ் பண்றதுக்கு we were using drop function. ஓகே, ரைட். அதே மாதிரி மிஸ்ஸிங்ல isnalங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி we can we can handle with missing value. okay, we can identify the number of missing value. அப்ப இப்ப ஐடென்டிஃபை பண்றதுக்கு இருந்தா அதை சால்வ் பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, that function name is fillna value. okay, so isnal is used to find the missing value function. fillna function is used to fill the values in that missing value cell. okay, மொத்தம் 4 function. isnal function இதை யூஸ் பண்ணி நம்ம டிடெக்ட் பண்ணலாம், fillna function fill பண்ணலாம், duplicate function எவ்வளோ இருக்குங்கிறத ஃபைன் பண்ணலாம், டிடெக்ட் பண்ணலாம் duplicates, drop function அதை ரிமூவ் பண்றதுக்கு. இப்போ இது ரெண்டுமே நான் பண்ணி முடிக்கிறேன். ஓகே, இப்போ பண்ணி முடிச்சுட்டு நான் மறுபடியும் என்னோட டேட்டாவை டிஸ்பிளே பண்றேன். போன டைம் எனக்கு இந்த நன்னுலாம் நிறைய இருந்தது இல்ல, நிறைய காலம்ல, ரைட்? இப்போ ஹியூமன் வேலிடேஷன்ல நன்னு இருந்ததா, நான் என்ன பண்றேன், fillna function யூஸ் பண்ணி ஐ எம் ஃபில்லிங் தட் எம்டி செல்ஸ் வித் unknown. ஓகே, இப்போ இதுல ஒரு வேல்யூ இருக்கு, அன்னோன் ஒரு வேல்யூ இருக்கு, அது நமக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு, கரெக்டா? சோ இப்போ நான் செக் பண்ணனா, சி இப்போ இந்த ஹியூமன் வேலிடேஷன் எனக்கு அன்னோன் இருக்கு, தெரியுதா? அதே மாதிரி லாஸ்ட் காலம்லயுமே ஐ எம் ஹேவிங் அன்னோன். ஓகே, சோ திஸ் இஸ் how you can work with data handling. functions மட்டும் போதுண்டாமா. ஓகே, ரைட். அதுக்கப்புறமா there are few more basic functions. ஓகே, ஒரு காலம்ல unwanted ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்றதுக்கு trim offங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, லோவர் கேஸ் அப்பர் கேசஸ்லாம் மிக்ஸ்டா இருந்துச்சுன்னா you can use you can use this as type string to convert stripe of functions யூஸ் பண்ணலாம், அந்த ரிமூவ் பண்றதுக்கு எல்லாமே. ஓகே, ரைட். சோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி, இது எல்லா டைமும் யூஸ் பண்ணுவீங்களா? இல்ல, உங்களோட டேட்டா செட்ல அந்த ப்ராப்ளம் இருந்தா மட்டும் யூஸ் பண்ணுவீங்க, தட்ஸ் ஆல். ஓகே, நெக்ஸ்ட் ஃபில்டரிங். எப்படி டேட்டாவை ஃபில்டர் பண்றது? ஸோ ஆப்வியஸா ஒரு காலம்ல இருக்கிற டேட்டாவை ஒரு கண்டிஷன் வச்சு ஃபில்டர் பண்ணுவீங்க. ஸோ அந்த காலமோட நேம் அண்ட் அதோட கண்டிஷன். இப்போ இந்த கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர்ங்கிற காலம்ல லெஸ்ஸர் தென் 70 இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையுமே யூ ஆர் கோயிங் டு பிரிண்ட் இட். ஓகே, ஸோ இப்போ கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர்ங்கிற காலம் இங்க இருக்கு அந்த காலம். ஓகே, இப்போ கிளியரா நமக்கு பார்க்கும்போது கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர்ங்கிற காலம்ல கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர்ங்கிற காலம்ல we have 73, 91, 83 இந்த மாதிரி இருந்தது. பட் இப்போ நான் ஃபில்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி லெஸ்ஸர் தென் 17 கொடுத்த உடனே லெஸ்ஸர் தென் 17 மட்டும் தான் இப்போ எனக்கு இங்க டிஸ்பிளே ஆயிருக்கு. யூ கேன் ஏபிள் டு see this. ஓகே, see 60, 66, 52, 69, 52, 69 something. ஓகே, ஸோ இந்த உங்களுக்கு வேணுங்கிற டேட்டா நீங்க பண்ணிக்கலாம். 1. ஓகே, இப்போ இன்னொன்னு நெக்ஸ்ட் டே ஆல்மோஸ்ட் we are going to end our session, but anyways those who all are joined now please fill the attendance sheet. next, இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஷார்ட்டிங்னா என்ன மேம் அப்படின்னா, ஓகே, அசெண்டிங் டிசெண்டிங்ல இதெல்லாம் தேவைன்னா தான் பண்ணணும் ஒன்ஸ் அகைன். பட் தெரிஞ்சுக்கோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் பண்ணலாம்னு, சரியா? இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் யூ கேன் டூ, அதர்வைஸ் யூ நோ நீட் டு டூ. ஓகே, ஷார்ட் வேல்யூ. வாட் இஸ் மீன் பை ஷார்ட்டிங் வேல்யூ? ஒரு காலம்ல இருக்கிறத பொறுத்து, ஒரு காலம் டிபெண்ட் பண்ணி அசெண்டிங்கா டிசெண்டிங். அசெண்டிங்னா ஐ ஹோப் யூ நோ A to Z, Z to A இந்த மாதிரி நீங்க அசெண்டிங் பண்ணலாம். ஸோ இப்போ நான் கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர்ங்கிறத வச்சு அசெண்டிங்ல ஃப்ரம் 0 to இதுல நான் இது பண்றேன். ஓகே, அசெண்டிங் ஃபால்ஸ் கொடுத்திருக்கேன். அப்ப அது டிசெண்டிங் 100ல இருந்து, ஐ மீன் பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர், ஐ ஹோப் யூ நோ, Z to Aங்கிற மாதிரி ஆகும். ஸோ பெரிய நம்பர்லாம் வந்திருக்கு. இதுவே இப்ப இந்த இடத்துல நான் ட்ரூன்னு கொடுத்தேன்னா எனக்கு 0ல இருந்து வரும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன்னு மட்டும் பார்த்துக்கோ. ஷார்ட் வேல்யூஸ்ங்கிற ஃபங்க்ஷன். ஓகே, திஸ் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ் டு ஷார்ட் தி வேல்யூ. ஷார்ட்டிங் அப்படின்னாலே
அதுக்கு பேரு ascending descendingல அரேஞ்ச் பண்றோம். ஓகே, தென் group by இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ், பட் தெரிஞ்சுக்கோ. group by ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி we can group the people, group the data. What is mean by grouping data? Grouping data means we are going to note பண்ணிக்கோ. grouping data means இப்போ ஒரு புக் இருக்குன்னா அந்த புக்கை வந்து எந்தெந்த கேட்டகரி புக்ல ப்ராடக்ட்ல நீங்க இது பண்றீங்க, புக் கேட்டகரி இல்லையா? இப்ப நம்ம கிளாஸ்லயே பாத்தீங்கன்னா we have around 22 students. ஓகே, ஜெண்டர் பேசிஸ்ல நான் வந்து குரூப் பண்ணலாம். ஓகே, இப்ப இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே மேல் ஜெண்டரா ஃபீமேல் ஜெண்டரான்னு அதை பேஸ் பண்ணி கூட நான் குரூப் பண்ணலாம். புரிஞ்சுதா? ரைட். சோ இதுதான் இந்த குரூப் பை. அதுக்கு யூஸ் பண்ற ஃபங்க்ஷன் என்ன? குரூப் பை ஃபங்க்ஷன். குரூப் பை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்க குரூப் பண்றீங்க. குரூப் பண்ணிட்டு யூ ஷுட் பெர்ஃபார்ம் சம் மேக்ஸ், யூ ஷுட் பெர்ஃபார்ம் சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அது மூலமா தான் இப்ப நான் உங்களை வந்து குரூப் பண்ணிட்டேன். குரூப் பண்ணி என்ன பண்ண போறேன்? ஏதாவது ஒரு மேக்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண போறேன். இப்ப ஜெண்டர் பேஸ் பண்ணி ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ், மேல் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் ஆவரேஜ், மேல் ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கோட ஆவரேஜ், ஆவரேஜ் இல்ல ஆவரேஜ் சம் என்ன வேணா பண்ணலாம், எனி ஸ்டாட்டிஸ்டிக்கல். ஓகே, தட் இஸ் கால்ட் குரூப் பை. ஓகே, லாஸ்ட் ஒன், தட் இஸ் கால்ட் பைவோட் டேபிள். What is pivot table? It is important as analyst. Okay, pivot table ங்கிறது சம்மரைசேஷன்ஸ். என்கிட்ட நிறைய டேட்டா இருக்கும். ஓகே, அந்த நிறைய டேட்டாவை எனக்கு லார்ஜா வச்சு நான் பண்ணாம குரூப் பண்ணி I'm going to get some summarizations. Okay, summarizations work பண்றது தான் it is called pivot table. So pivot table ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எந்த காலமை பொறுத்து உங்களுக்கு கேட்டகரைஸ் பண்ணணுமோ, சம்மரைஸ் பண்ணணுமோ அந்த காலம் நேம். ஓகே, எந்த காலம்ல இருக்கிற வேல்யூஸ் சம்மரைஸ் பண்ணணுமோ அது. ஓகே, அண்ட் சம்மரைஸ் பண்ணி என்ன ஃபைண்ட் பண்றீங்க, என்ன அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றீங்களே, சம்மரைஸ் பண்ணி மீன்னா ஆவரேஜா, மீடியனா, சம்மா, கவுண்டா, மேக்சிமமா, மினிமமா, லைக் இது எல்லாமே பண்றதுக்கு அக்ரிகேஷன்ங்கிற ஒரு பெராமீட்டர். ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன பண்றீங்க, எப்படி அந்த சம்மரைசேஷன் டேபிள் கிரியேட் பண்றீங்கிறதா இட் இஸ் ஆல் அபவுட் பைவோட். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் அனலிஸ்ட் பார்ட்ரா. ஓகே, இது எல்லாமே நீங்க ப்ராக்டிக்கலா பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, பட் தியரிட்டிக்கலி யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் அ லாட். எஸ், யாருக்காவது டவுட்ஸ் இருக்காதுல? எனி ஆஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ஹியர்டா? ஏதாவது டவுட்ஸ்னா சொல்லுங்க. Unmute and tell me please. Ma'am, interview எப்போ ma'am? Interview எப்ப? Interview date, give me a minute. Everyone அப்படியே attendance sheet fill பண்ணுங்க. analyst 21 நாளைக்குன்னு சொல்லிருக்காங்கடா அம்மா இன்டர்வியூ. ஓகே மேம். ஓகே, ஆன்லைனா ஆஃப்லைனா? ஆன்லைன், ஆஃப்லைனா தான் இருக்கும் டெஃபினட்டா. ஓகே மேம். சரியா? சி, நீங்க உங்களோட பேட்சஸ் எல்லாத்துக்குமே பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருப்பாங்க, தெரியும்ல எல்லாருக்குமே. இப்ப அக்சென்சர் அப்படின்னா விஷால், இப்ப கம்ப்ளீட்டட் பேட்ச் தவிர நான் சொல்றேன். ஓகே, சோ உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் டவுட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எப்ப இன்டர்வியூ, அது மோட் ஆஃப் இன்டர்வியூ, ஆஃப்லைனா ஆன்லைனா, லைக் இந்த மாதிரி வாட் எவர் டவுட்ஸ் யூ வில் பி ஹேவிங் ரிலேட்டட் டு பிளேஸ்மெண்ட்ஸ், யூ கேன் டிரெக்ட்லி கால் தெம். ஓகே, நீங்க டைரக்டா கால் பண்ணலாம், இல்ல குரூப்லயே காமனா ஒரு கொஸ்டினை போடலாம். பிகாஸ் தீஸ் ஆர் மேண்டேட்டரி, ரைட்? ப்ரிப்பேர் பண்ணிட்டு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணலன்னா இட் இஸ் வேஸ்ட், ரைட்? ஸோ அதை நீங்க குரூப்ல ஒன்னு காமனா கேளுங்க, சார் வென் வாஸ் தி இன்டர்வியூன்னு. ஓகே, மோஸ்ட்லி பிளேஸ்மெண்ட் டீம் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஓகே, குரூப்லயும் போடுங்க, அவங்களோட நம்பரை ஃபர்ஸ்ட் எல்லாம் வாங்கி வைங்க எல்லாருமே, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. ஓகே, பிகாஸ் ட்ரெயினர்ஸை விட அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் பத்தி தெரியும், கரெக்டா? பிகாஸ் ஹெச்ஆர்ஸ் கூட பேசுறது நாங்களா அவங்க தான் ஆப்வியஸா. ஸோ எப்போ இன்டர்வியூ, என்ன மோட் ஆஃப் இன்டர்வியூ, இது எல்லாமே எவ்வளோ ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ, இது எல்லாமே மோர் தென் ட்ரெயினர்ஸ், மோர் தென் சென்டர் மேனேஜர்ஸ், பிளேஸ்மெண்ட் டீமுக்கு தெரியும். ஸோ உங்களோட பேட்சோட பிளேஸ்மெண்ட் டீமோட நேம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நம்பர்ஸ் வாங்கி. ஓகே ஓகே, everyone give thumbs up. யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? any of you have any doubts? Okay, then we'll wind up these sessions. All the best. நான் சொன்ன டாபிக்ஸ்லாம் கொஞ்சம் டெப்தாவே பார்த்துட்டு போங்க. டெப்த்னா பேசிக்க டெப்தா பார்த்துட்டு போங்க, அட்வான்ஸ் ரொம்பலாம் போக வேணாம், சரியா? And I hope everyone fill the feedback form, not feedback, attendance sheet. Okay டா, அவ்வளவுதான். Thank you. You can leave from the call. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, all the best. Ma'am. Yes, da. And also உங்களுடைய நோட்ஸ் ஷேர் பண்ண முடியுமா? Just a minute.
I'm sharing one drive link with you all. In that drive link, note பண்ணிக்கோங்க drive link wherever, because நான் session close பண்ணிட்டேன்னா drive link disappear ஆயிடும். அந்த drive linkல I'm uploading. Okay, ma'am. Just a minute. Copy link. Please note on this drive link. I have shared in in-call message. Please check.